ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நேவிபார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் நேவிபார் எப்படி வைக்கிறது. நேவிபார்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா வெப்சைட்டுக்கும் மேலே வந்து டாப்பில் ஒரு லேயர் இருக்கும். அதில் ஹோம், அபவுட், கான்டாக்டர்ஸ், அப்புறம் அவங்கள பற்றின கேட்டகரி இல்லாட்டி பிராண்டை பற்றின ஏதாவது சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த ஹெட்டில் இருக்கும். ஸோ அந்த ஹெட்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா நேவிபார். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிராண்டோட லோகோ, ஹோமு, அபோட்டு, கான்டாக்டர்ஸு, ஸோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நேவிபார் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் ஃபார்ம் க்ரியேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுவோம், அந்த ஃபார்மில் என்னென்ன இன்புட் டைப்லாம் கொடுப்போம்னு சொல்லி போட்டிருந்தோம். அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நேவிபார் டிசைன்ஸ் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட்ராப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் சிஎஸ்எஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா கரெக்டாக அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்காது. நம்ம பூஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அலைன்மெண்ட்டும் ஓரளவு கரெக்டாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குற லுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ Boostrab5 வந்து யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த நேவிபார் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கோடு எழுதி வச்சுட்டேன். அந்த கோடில் வார்த்தைகள் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் கோடு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஎஸ்எஸ் பூஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸை வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ ஹெட்ன்ற ஃபோல்டரில், அதாவது ஹெட்ன்ற டேக்கில் நம்ம வந்து பூஸ்ட்ராப்புக்கான சிஎஸ்எஸ் 5 பூஸ்ட்ராப்புக்கான சிஎஸ்எஸை நம்ம இன்க்ளூட் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாடி. ஸோ பாடியில் எப்பயுமே நேவிபார் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நேவிபாரோட டேக் போடுவாங்க, NAV நேவி. ஸோ NAV போட்டுவாங்க. ஸோ நேவிபார் அப்படி போட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேவிபாருக்குள்ளே ஏ போட்டால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏ போட்டால் ஏதாவது சம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணால் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஹைப்பர் லிங்க்னுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன போடுவாங்க அப்படின்னா ஏன்ற டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்ற டேக்கில் நேவிபார் பிராண்ட் இதை போட்டோம் அப்படின்னா அதுக்கு சம் ஸ்பேஸ், மார்ஜின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்ரெஃப் ஹேஷ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் இந்த பிராண்டுன்ற லிங்க்கை கிளிக் பண்ணால் எங்கே போகணுமோ அங்கே வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா ஹேஷ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனோட வேலை என்னென்னா மெனு ஐக்கான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பட்டனோட நேம் என்னென்னா நேவிபார் டூல்கர் ஐக்கான். ஸோ இந்த டூல்கர் ஐக்கான் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேவிபார் வந்துட்டு மேலே இருக்கிறப்ப சுருங்குச்சுன்னா, அதாவது உங்களுக்கு காமிக்கிறேன், எங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு நான் இப்போ இப்படியே வருது, மொபைல் வியூக்கு வந்துச்சு. ஸோ மொபைல் வியூக்கு வந்துச்சு அப்படின்னா எடுக்கல, நான் சுருக்கிய காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுருங்குச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பட்டனுக்காக வச்சுருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன், இந்த பட்டனுக்காக வச்சுருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது, இதுதான் அந்த பட்டன். ஸோ இதுதான் அந்த பட்டன். அந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கானும் அதுக்கான ஐக்கானும் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான ஐடி, இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணால் எங்கே கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை கால் பண்ணணும், இந்த லிஸ்ட்டில் எனக்கு வரணும், நேவிபார் நேவின்னு இருக்கு இல்லையா. ஸோ நேவிபார் நேவியை வந்து எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லி எழுதியிருப்போம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நேராக இதை கால் பண்ணும். நமக்கு வந்து கீழே 1 by 1 தெரியும். எப்போனா சுருங்குச்சுன்னா, அதாவது வந்து சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுறப்ப, ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாகவே தெரியும். ஹோம், அபவுட், கான்டாக்டர்ஸ்லாம் நார்மலாகவே தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரெண்ட் ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா மொத்த நேவிபாருமே இருக்குது. ஸோ அந்த நேவிபார் கிளாஸுக்கு எவ்வளவு சைஸு, எவ்வளோ மார்ஜின்லாம் விடணும் அப்படின்றத பற்றி தான் இருந்தது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு சைஸு, எவ்வளோ மார்ஜின்ஸ் அப்படின்றத காமிக்கிறது. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது. இப்போ நேவிபார்க்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன். ஸோ நான் சொன்ன பட்டன் இப்போ அங்கே விசிபிள் இல்லை. ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து விசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா கால்செப்ஸ். ஸோ இந்த கால்செப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஸ்பிளே நன்னில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம் சென்டர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் க்ரோ 1. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கணும்ன்ற ஆல்ரெடி டிஃபால்ட்டாக பூஸ்ட்ராப்பில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ஃபைலுக்கான கிளாஸ் நேமை மட்டும் நம்ம எடுத்து கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் வரணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UL. ஸோ இந்த UL அப்படின்றது என்னென்னா அன்ஆர்டர். ஸோ இந்த அன்ஆர்டர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேவிபார் மெனு. அந்த அன்ஆர்டரில் லிஸ்ட்டு போடுவாங்க, என்னென்ன மெனுலாம் வரணும் அப்படின்றதுக்கு. LIனா லிஸ்ட்டு.
ஸோ அந்த லிஸ்ட்டில் லிங்க் வச்சு ஹோமு, அதே மாதிரி லிங்க்னா ஏ, அதே மாதிரி லிங்க் வச்சு அபோட்டு, அதே மாதிரி லிங்க் வச்சு கான்டெக்ட். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதி வச்சுப்போம் நம்ம. ஸோ இது ஃபுல்லாமே அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவிபாரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். இந்த நேவிபார் டிசைனிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நேவிபார் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன போடுவாங்கன்னா பிராண்டு, ஹோமு, அபோட்டு, கான்டெக்ட் இது மட்டும் வச்சு பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் இந்த நேவிபாரோட கலரை மாற்றணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டேன். ஸோ இந்த நேவிபாரோட கிளாஸில் நேவிபார் எக்ஸ்டெண்டட் எல்ஜின்னா லார்ஜ். ஸோ லார்ஜ்னு அர்த்தம். அதாவது இங்கே எக்ஸ்டெண்ட் லார்ஜ். அப்போ கிட்ட வந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா சுருங்கும். இங்கே ஈன ஆரம்பிக்கிறப்பே சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ லார்ஜுன்னு இருந்துச்சுன்னா, இப்போ நமக்கு இங்கே எம்டி இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து லார்ஜ்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்ஜி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா லைட்டாக சுருங்கினாலே சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்போ லைட்டாக நான் இனியே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு எஸ்எம்னா ஸ்மாலு, எம்டினா மீடியம். ஸோ எஸ்எம்னு போடுறேன் அப்படின்னா இப்போ இந்த இது இங்கே வராது அந்த பட்டன். நான் கிட்ட கொண்டு போன பின்னாடி இங்கே தான் வரும் எனக்கு அந்த பட்டன். ஸோ அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேவிபாரோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா லைட்டு, பிஜிஎம் நேவிபார் லைட்டு, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டு. இந்த லைட்டுன்றது வந்து என்னென்ன கலரில் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லைட்டு, இன்ஃபோ, வார்னிங், ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் அங்கே போட்டிங்க அப்படின்னா அங்கே அப்ளை ஆகும். இன்ஃபோலாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா இங்கேயே நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேவிபாரோட கலர் இங்கே என்ன கலர் இருக்கோ, வார்னிங்னா வார்னிங், பிஜி கலர் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நேவிபாரோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கிறது ஆகட்டும், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகி வரணும். பட் என்னென்னா என்ன பக்குன்னு தெரில, வரல. ஸோ நம்ம கோடெலாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இது என்ன பக்குன்றது தெரில, இங்கே கரெக்டாக தான் கால் ஆகுது. பட் இங்கே பட்டனை கிளிக் பண்ணோம்னா என்னன்றது தெரில. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நமக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இது தேவைப்படும். மொபைல் வியூஸில் பார்க்குறப்ப தேவைப்படும். இது என்ன பக்குன்றது தெரில. இவ்வளோ நன்னாச்சு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு நேவிபார் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு ஹெட்ரு, அதில் வந்து பிராண்டு, ஹோமு, அபோட்டு, கான்டெக்ட்ஸு. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக பூஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த நேவிபாரை பற்றின ஒரு ஐடியாலாம் பேசிக்ஸாக கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனுக்கான ஒரு பக் இருந்துச்சு, அது என்னென்னு தெரில. இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எடுக்கல. ஸோ உங்களுக்கு இது போல் பல வீடியோ HTML பற்றி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.